வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொய்யான குற்றச்சாட்டுகளை கையாள்வது எப்படி? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போது. வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம எவ்வளவு தான் நியாயமாக நடந்துக்கிட்டாலும், நேர்மையாக நடந்துக்கிட்டாலும், நம்ம மேலே பல நேரங்களில் பொய்யான குற்றச்சாட்டுகளும் வரும், உண்மையான குற்றச்சாட்டுகளும் வரும். இது வாழ்க்கையில் ஒரு சகஜமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். குற்றச்சாட்டுனா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா, நம்ம மேலே என்ன குறை இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த குறையவே நம்ம மேலே குற்றச்சாட்டாக வைக்கிறதுக்கும் மனிதர்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கத்தான் செய்வாங்க. அப்படி குற்றச்சாட்டுகள் வரும்போது பார்த்திங்கன்னா, நம்ம அதை ரெண்டு விஷயம் கவனிக்கணும். அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையான குற்றச்சாட்டுகளா அல்லது பொய்யான குற்றச்சாட்டுகளா அப்படின்றது தான் நம்ம முதல்ல கவனிக்கணும். இப்போ உண்மையான குற்றச்சாட்டுகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கான தீர்வு என்ன, அதில் நம்மளுடைய தவறு என்ன அப்படின்றத நம்ம ஆராயணும். ஆராய்ஞ்சு அந்த குறைகளை, அந்த தவறுகளை நம்ம மறுபடியும் செய்யாமல் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த குற்றச்சாட்டுகள் நம்ம மேலே மறுபடியும் வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். இதுவே மற்றவங்க நம்ம மேலே சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம உணர்ந்துருவோம். அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைதான் அப்படின்றத நாம் உணர்ந்துட்டோம்னா அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணலாம், சரி பண்ணிக்க முடியும். ஒருவேளை நம்ம உணர்ந்தும் ஒத்துக்கொள்ளாமல் இருந்தோம்னா அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம ஏற்றுக்கவே இல்லைன்னு சொன்னால் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான காரணங்களை நம்ம சரி பண்ணிக்கவே மாட்டோம். அது நம்மளுடைய அடுத்தடுத்த முயற்சிகள்லையும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான பலன்கள், அதாவது எதிர்பலன்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது உண்மையான விஷயம். ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தினால எப்பவுமே பரிசோதிக்கப்படுறீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு தான் நியாயமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், எல்லோருக்குமே பொருந்தும். உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொன்னால் அதில் உண்மைத்தன்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த உண்மைத்தன்மை இருந்தது அப்படின்னு சொன்னால் அது உண்மையான குற்றச்சாட்டு தான் அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ணிக்கிற முயற்சி நம்மளுடையதாக இருக்கணும். மறுபடியும் அந்த குற்றச்சாட்டு நம்ம மேலே வராத அளவுக்கு நம்ம அதை சரி பண்ணிக்கணும். அதற்கு என்ன சரியான தீர்வோ அதை நம்ம முன்னெடுக்கணும். அப்படி செய்யும்போது நம்மக்கிட்ட ஒரு கோபம் வெளிப்படாதுங்க. ஒரு நியாயமான ஒரு வார்த்தைகளை நம்ம கையாள்வோம். இதுவே அந்த குற்றச்சாட்டை நம்ம ஒத்துக்கவே இல்லை, உண்மையான குற்றச்சாட்டை நம்ம ஏற்றுக்கவே இல்லைன்னா நம்மக்கிட்ட முதல்ல நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுறது பார்த்திங்கன்னா கோபமாக தான் இருக்கும். அந்த கோபம் பார்த்திங்கன்னா அது மற்றவங்களை, அதாவது அந்த குற்றச்சாட்டு வச்சவங்க மேலேயும் இருக்கும், இந்த சமூகத்தின் மேலேயும் அந்த கோபம் இருக்கும். அந்த கோபங்கிறது எப்படி செயல்பட்டு நம்மளை இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தும்னு சொன்னால், இந்த சமூகத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு சுமூகமான தொடர்பை பாதிக்கிற வகையில் அந்த கோபம் இருக்குங்க. இந்த கோபம் அப்படிங்கிறது நம்ம சமூகத்தோட தொடர்பு கொள்றதுல பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஏன்னா இந்த சமூகத்தோடு சேர்ந்து தான் நம்ம வாழ முடியும். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய தனிமையான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சமூகத்தோடு நீங்கள் எப்பவுமே ஒரு நெருங்கிய தொடர்பில் இருங்க. அதில் நியாயத்தையே நீங்கள் கடைப்பிடிங்க. இப்போ உங்கள் மேலே ஒரு உண்மையான குற்றச்சாட்டு வருதுன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிட்டு அதற்குண்டான தீர்வை நீங்கள் சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். இதுவே பொய்யான குற்றச்சாட்டுன்னா அந்த பொய்யான குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அது இல்லைங்கிறத நிரூபிக்கிற கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்குது. அந்த பொறுப்போடு நீங்கள் அந்த கடமையோட நீங்கள் அந்த பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்க முயற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பவும் கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த சூழல்லையும் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் இல்லைன்னு நிரூபிக்க முடியும். அந்த பொய்யான குற்றச்சாட்டுலேருந்து நீங்கள் வெளிவர முடியும். இல்லைன்னா அந்த பொய்யான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஒரு முத்திரையாக பதியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு முத்திரை உங்கள் மேலே குத்தப்படும். இது சமூகத்தில் சகஜமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது கோபத்தினால நம்ம சொல்ல வந்த விஷயத்தை இந்த சமூகத்துக்கு நம்மளால் சொல்ல முடியாமல் போயிடலாம். அந்த கோபத்தோடு இருக்கும்போது நம்ம நியாயமான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக கடுமையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திடலாம். கடுமையான வார்த்தைகளோடு நீங்கள் இந்த சமூகத்திலையும் சரி, மற்றவங்ககிட்டையும் சரி, எந்த விதத்துலேயுமே ஒரு சரியான ஒரு கம்யூனிகேஷனை உங்களால் செய்ய முடியாது அப்படின்றத நீங்கள் மனசில் எப்பவுமே வச்சுக்கணும். பொய்யான குற்றச்சாட்டுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
உண்மையான குற்றச்சாட்டுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு சூழல்லையும் அந்த குற்றச்சாட்டுகளினுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அது உண்மையாக இருந்தால் சரி பண்ணிக்கணும், பொய்யா இருந்தால் இல்லைன்னு நிரூபிக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்து கோபமான வார்த்தைகளை வெளியிடாமல் அமைதியான முறையில், நியாயமான முறையில் அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்போது தான் அது வந்து பொய்யான குற்றச்சாட்டா அல்லது உண்மையான குற்றச்சாட்டா அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் நம்ம வந்து உண்மையாகவே வந்து நிரூபிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சமூகத்துக்கு நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குது. ஏன்னா இந்த சமூகத்தில் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் வந்து எப்பவுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் நியாயமானவங்களாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, உங்கள் மேலே ஒரு குறை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு ரிமார்க்காக உருவாக்குறது, இந்த மாதிரி செயல்கள் செய்கிறதுக்குன்னு உங்களை சுற்றிலுமே நபர்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த நபர்களை தவிர்த்துட்டு நம்ம இந்த சமூகத்தோட தொடர்பு கொள்ள முடியாது. அந்த சமூகத்தில் இவங்க எல்லாருமே ஒரு அங்கம்தான். நீங்களும் அந்த மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை யார் மேலேயும் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அந்த பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறத நம்ம வந்து உண்மையாகவே நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்மளிருந்து ஆரம்பிக்கணுங்க. நமக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படிங்கிறதுனாலையும், நமக்கு வந்து ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்றதுனாலையும் மற்றவங்க மேலே பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறதும் வந்து ஒரு நீதி நேர்மைக்கு ஒரு எகெயின்ஸ்டான செயல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சு பொய்யான குற்றச்சாட்டை மற்றவங்க மேலே வைக்காதீங்க. அதே சமயம் உண்மையான குற்றச்சாட்டாக இருந்தால் அதை வந்து ஒரு நியாயமான வழியில் எடுத்து சொல்லுங்கள். அதை சரி பண்ணிக்க இந்த உலகம் முயற்சி பண்ணணும். நீங்களும் முயற்சி பண்ணணும், நானும் முயற்சி பண்ணணும். இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரே வழி, நம்ம கோபத்தை விட்டுட்டு அந்த குற்றச்சாட்டுகளை ஹேண்டில் பண்ணோம்னா அதுக்கான தீர்வுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்றதான் இந்த கேள்விக்கு பதிலாக இருக்குது இங்கே. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.